Hi, hello, welcome to my channel Hook Love Yarns. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ட்ரேடிங் க்ரோஷியில் பேட்டர்ன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஸ்டிச்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பேட்டர்ன் வச்சு இந்த ஹார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹார்ட்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹார்ட்டோட பேட்டர்ன் இது வச்சு நான் அந்த பேட்டர்ன் வச்சு தான் இந்த நான் ஹார்ட் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பேட்டர்ன் ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட் வந்து ரீட் பண்ணணும், பேட்டர்ன்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்லிப் நாட் பற்றி படிச்சிருக்கோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் இது வந்து இந்த டாட் வச்சிருக்க ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இது வந்து செயின், இது வந்து மேஜிக் ரிங்கு, இது வந்து டபுள் க்ரோஷே, இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இவ்வளோ தான். இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிட்டோம்னா, அதாவது இதை பார்த்தோன்னே நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பண்ணுறதும் ஈஸி. அதுக்கு நான் வந்து இப்போ வந்து யான் எடுத்துருக்கேன். இது வந்து 8 யான், அதனால் நான் வந்து 4.5 mm ஹூக் சைஸ் 4.5 mm ஹூக் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சிசர்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் யானிங் நீடில் எடுத்துருக்கேன். யானிங் நீடில் பின்ன இந்த டெப்பஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நீடில் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மேஜிக் ரிங் போட்டிருக்காங்க. மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங் எப்படி போடணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு தடவை ரீகாப் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கை இப்படி எடுத்துக்கிறோம். இந்த யான் எடுத்துகிட்டு இப்படி சுற்றிக்கிறோம். 2 விரலில் இப்படி சுற்றிட்டு இந்த யான் நம்ம ரன்னிங் யான், அதாவது நம்ம ஒர்க் பண்ண யான், இந்த நீட்டமாக இருக்கிற யானை தான் எடுத்துக்கிறோம். இப்படி போட்டுட்டு சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இந்த எக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்து வச்சு இங்கே ஒரு ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் மார்க் இருக்குல்ல, இந்த எக்ஸ் மார்க்கில் உள்ள இந்த இதில் விட்டு இந்த எக்ஸில் இருந்து எடுத்து இங்கே ஒரு இது போட்டுடுறோம். அவ்வளோதான். மேஜிக் ரிங் போட்டோம். மேஜிக் ரிங் போட்டதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 செயின்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டோம் நம்ம. இனி அதுலேருந்து நம்ம 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்க்கு அப்புறம் 2 செயின், 1 2 செயின் போட்டுக்கிறோம். 2 செயின் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் இதில் வந்து 10 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். அதாவது இந்த மேஜிக் ரிங்குள்ளே தான் நம்ம போடணும். யானை ஓவர் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி யானை ஓவர் பண்ணி எடுத்துடுறோம். டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஓகேவா? இந்த யானும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். இந்த 2 யானுக்குள்ளேயும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். இந்த யானை வச்சுட்டு இந்த யானுக்குள்ளே மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிங் வராது. ஸோ இந்த 2 யானையும் சேர்த்து அதுக்குள்ளே தான் வச்சு பண்ணணும். இப்போ வந்து திருப்பியும் 10 இது பண்ணணும், டிசி போடணும், அதாவது டபுள் க்ரோஷே போடணும். அது போட்டலாம். டபுள் க்ரோஷே போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 10 ஸ்டிச்சஸ் போட்டோம், அதாவது 10 டிசி போட்டோம். 10 டிசி போட்டதுக்கப்புறம் இந்த யானை வந்து பிடிச்சி இப்படி இழுத்துடலாம். இழுத்தோம்னா உங்களுக்கு அது வந்து குட்டி ஆயிரும், சுருங்கிடும், அது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துட்டோம், கேப் இருக்கக்கூடாது, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? இழுத்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? எதில் ஸ்லிப் ஸ்டிச்? செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட சொல்லியிருக்காங்க. இந்த டாட் வச்சுன்னா ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? அப்போ செகண்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து செகண்ட் 1 2 இந்த 2 செகண்ட் செயினில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அதோட குட்டி நீடில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, இந்த லூஸ் பண்ணிட்டோம்னா ஹூக்கு போகும். இல்லை சின்ன யானை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹூக் எடுத்துகிட்டு பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செயினை விட்டுட்டு, அதாவது ஒரு டிசியை விட்டுட்டு, ஸ்லிப் ஸ்டிச் இந்த செகண்ட் செயினில் போட்டுட்டோம். ஒரு டிசியை விட்டுட்டு செகண்ட் டிசியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 7 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 ட்ரிபிள் க்ரோஷே இந்த செகண்ட் இதில் போட போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு மேலே ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை யான் ஓவர் பண்ணிக்கணும். 1 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு டிசியை விட்டுட்டு இந்த டிசியில் வந்து 7 தடவை பண்ணணும்னு இருக்காங்க. அப்போனா 7 டைம்ஸ் 1 டைப் பண்ணிட்டோம். 2 தடவை யான் ஓவர் பண்ணிக்கணும். ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கோம். இது திருப்பி அதே ஹூக்குள்ள அதே டிசிக்குள்ளே விடணும். அதாவது அதே டபுள் க்ரோஷே கீழே என்ன டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமோ அதே டபுள் க்ரோஷேயில் விட்டுட்டு 3 டைம்ஸ் அதே மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 தடவை யான் ஓவர் பண்ணணும். திருப்பி அதே டிசிக்குள்ளே விட்டுட்டு திருப்பியும் 3 தடவை. நம்ம 2 தடவை பண்ணியிருக்கோம், அதே தடவை மாதிரி பண்ணியிருக்கோம். 3 தடவை பண்ணிட்டோம். நம்ம திருப்பியும் அதே இதை
புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிருச்சுனாலும் நான் எப்படி போடுற வீடியோ, இன்னும் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 7 டைம்ஸ் போட்டுட்டேன். அதே இதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த டிசிக்கு மேலே ஒரு டிசி போடணும். அப்படியே பண்ணிடலாம். ஒரு தடவை தான் யானோர் பண்ணியிருக்கோம். போட்டு அடுத்த டிசிக்கு மேலே ஒரு டிசி போட்டோம். அதுக்கு அடுத்த டிசியில் 2 டிசி போட சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் ரெண்டு டிசி, 1 2 2 டிசி போட்டோம். இதுக்கு அடுத்ததில் பாருங்கள், அதாவது 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ட்ரிபிள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதை கவனமாக பண்ணணும். ஏன்னா டபுள் க்ரோஷேயும் இருக்குது, ட்ரிபிள் க்ரோஷேயும் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு 2 டிசி போட்டுடலாம். 1 2 எல்லாமே ஒரே அந்த டிசிக்கு கீழே தான் பண்ணுறோம். இந்த டிசிக்கு கீழே தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? எல்லாமே ஒரே இதில் தான். இப்போ 2 டிசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பியும் 2 டபுள் க்ரோஷே. அதே இதில் தான் நம்ம பண்ணுறோம், அதே டிசியில் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் 2 டிசி சொல்லியிருக்காங்க. அடுத்த டிசியில் 2 டிசி. அதுக்கு அடுத்ததில் ஒரே ஒரு டிசி சொல்லியிருக்காங்க. அது நம்ம எண்ட் ஆஃப் த செயின் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் திருப்பியும் ட்ரிபிள் க்ரோஷே வந்து இங்கே வந்து போட போகிறோம். 7 தடவை போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டைம்ஸ் நம்ம வந்து இந்த ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா? 7 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் யானோர் பண்ணிவிட்டு ஒரே டிசிக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம். அது கவனமாக பார்த்து பண்ணுங்கள். பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ 7 டைம்ஸ் போட்டுட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுலன்னா, நம்ம அடுத்த இதில் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்த டிசி விட்டுட்டு ஒரு டிசியை விட்டுட்டு இந்த டிசியை விட்டுட்டு இதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டுடலாம். இதே நம்ம வந்து கீ செயினாக யூஸ் பண்ணோம்னா இங்கேயே ஒரு 4 செயின்ஸ் போட்டுட்டு, அதாவது ஒரு 4-5 செயின்ஸ் போட்டுட்டு கீ செயின்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து புக் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதிலே வந்து கொஞ்சம் செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் மார்க் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இல்லை நம்ம இப்படியே போதும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம வந்து இது கூட எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது கிரானி ஸ்கொயரில் செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சு நம்ம அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் ட்ரீட் பண்ணி ஒரு ஹார்ட் மாதிரி போட்டுட்டோம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் ட்ரீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்து டயக்ராம்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் பேட்டர்ன் நம்ம ரீட் பண்ணுறது. நம்ம பேட்டர்ன் எழுதுறதை விட ரீட் பண்ணி நம்ம, அதாவது பேட்டர்னை வந்து நம்மளுக்கு அல்கோரிதமாக கொடுத்துருப்பாங்களா, அதை விட இந்த மாதிரி டிசைன் பார்த்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுதான் இந்த பேட்டர்னோடது. பாருங்கள், செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பண்ணலாம். யார் வேணாலும் பார்த்து எப்படி பண்ணலாம்.
இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த யானை வந்து ஹைட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த நீடில் நம்ம இதுக்குள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக அதை ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம கட் பண்ணோன்னா அந்த யானை கரெக்டாக உள்ளே போயிடும். அது மாதிரி இதையும் கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் செஞ்சுட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.